ஓசோவின் பொன்மொழிகள். வாழ்க்கையை மிகவும் வேடிக்கையாக எடுத்துக்கொள். அது உனக்கு அளிக்கப்பட்ட வெகுமதி. மொத்த உலகமும் உன்னிடம் இதைச் செய் அதைச் செய் என்று எதிர்பார்க்கிறது. உன்னால் அனைவரின் அனைத்து எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றவே முடியாது. அனைவரும் உன்னிடம் கோரும் எதிர்பார்ப்புகளை பார்த்து நீ பைத்தியம் அடைந்து விட்டாய். சிலவற்றை நிரூபிக்க முடியாது, அதற்கு ஆதாரங்கள் கிடைக்காது. அதுவே அதற்கு ஆதாரமாக இருக்கும். அந்த மாதிரியானவற்றை நிரூபிக்க முயல்வது பைத்தியக்காரத்தனமாய் தோன்றும். அந்த முயற்சியில் ஈடுபடுபவர் அதை அறியவில்லை என்றாகிவிடும். கடவுள் நிறுவன விவகாரமும் அப்படித்தான். தூய்மையான இதயமும் உண்மையாக இருக்கக்கூடிய மனிதன் தனிமையில்தான் விடப்படுகிறான். வாழ்வின் நிதர்சனம் இது. ஆனால் இறைவன் என்றும் அவர்களுக்கு துணையிருப்பான். நான் என்ற ஆணவம் எங்கு இல்லையோ அங்கேதான் தன் இயல்பாகிய ஸ்வாவம் இருக்கும். ஒரு நாள் உங்கள் கண்கள் திறந்திருக்கும், ஆனால் பார்க்க முடியாமல் போகும். ஐம்புலன்களும் இருக்கும், ஆனால் செயலிழந்து போயிருக்கும். நான் பார்க்கிறேன், நான் பேசுகிறேன், நான் சுவாசிக்கிறேன் என்று சொல்லும் போதெல்லாம் சிந்தியுங்கள், உங்களுக்குள் மறைந்திருந்து செயல்படுவது யார் என்று. அறிவு என்பது ஆளுக்கால் வேறுபடுகிறது. நீ உன்னை எப்படி வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளலாம். ஆனால் பிறர் உன்னை பற்றி, உனது செயலை பற்றி உன்னை போலவே நினைப்பதில்லை. நீங்கள் எப்பொழுதும் தற்காப்பு உணர்வுடன் யாராவது உங்களுடைய எண்ணங்களை, கனவுகளை, உங்களுடைய தவறான நெறி பிறழ்வுகளை அறிந்து கொள்வார்களோ என்கிற கவலையுடனேயே எப்பொழுதும் இருந்தால் நீங்கள் நரகத்தில் வாழ்கிறீர்கள். நம் எண்ணம் எப்படியோ அப்படியே நாம் எழுவதெல்லாம் நம் எண்ணங்களால் தான். உலகை உருவாக்குவதும் நம் எண்ணங்களால் தான். தூய்மையில்லா மனதுடன் பேசினாலும் செயல்பட்டாலும் உன்னை துன்பங்கள் பின்தொடரும். வண்டி சக்கரம் போல. தூய மனதுடன் செயல்பட்டால் மகிழ்ச்சி உன்னை பின்தொடரும். உதறிவிட முடியாத நிழல் போல. உணர்தல் என்பது ஒருவரின் சொந்த அறிவின் மூலம் நிகழ்கிறது. மற்றவர்களின் அறிவின் மூலம் புரிதல் என்பது புரிதலை பற்றிய கட்டுக்கதைகளும் கற்பனை கதைகள் மட்டுமே. நீ கஷ்டப்பட்டால் அதற்கு நீதான் காரணம். நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் அதற்கும் நீதான் காரணம். வேறு யாரும் பொறுப்பல்ல. நீ மட்டுமே. நீயே உனது நரகம் மற்றும் சொர்க்கமும் கூட. அன்பு அதிகமாகும்போது குற்றம் குறைகள் தெரிவதில்லை. வெறுப்பு அதிகமாகும்போது குற்றம் குறைகளை தவிர நல்லன எதுவும் தெரிவதில்லை. யாரையும் எதையும் செய்ய கட்டாயப்படுத்தாதே. ஏன் உன்னையே எதுவும் செய்ய கட்டாயப்படுத்தி கொள்ளாதே. நடப்பது நடக்கட்டும். அப்போது கடவுள் உன் மூலமாக அவற்றை செய்து கொண்டிருப்பார். ஓசோ, நான் ஒரு முட்டாள். நான் என்ன செய்ய வேண்டும்? எதையும் செய்து விடாதே. தயவு செய்து நீ இருக்கிறபடியே இரு. முட்டாள்கள்தான் வேகமாக ஓடி சிறந்த இருக்கைகளை பிடித்து கொள்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்.